தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி இல்லம்மா, அத்தைன்னு கூப்பிடு. இந்த கோயில்ல இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு மருமகளாவான்னு கூப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்லிடாத. புரியலையே. சந்துரு ஏன் பையன்தான். ஏதோ நல்ல புள்ளைய பெத்துட்ட மாதிரி அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க. அவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? சிகரெட் எல்லாம் குடிப்பான். சிகரெட் மட்டும் இல்லம்மா, அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்பான். இந்த காலத்துல 180 பேர் இப்படிதாமா இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா? நீ தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் இல்லையா? அவன் சரியா படிக்க மாட்டான். பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆள் இல்லம்மா அவன். மனப்பூர்வமா உன்னை மட்டும்தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான். அவன் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் குடுக்கறதுக்காக நான் இங்க வரல. உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவனை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அவ சொன்னது உண்மைதான் நந்து. இவரா? பயப்படாதம்மா, நான் சந்துருவோட அப்பா தான். பிள்ளைங்க லவ் பண்ணா பெத்தவங்க எதிர்ப்பாங்க, முடியாதுன்னா தடுப்பாங்க, இல்லைன்னா பிரிப்பாங்க. நாங்க அப்படிலாம் நினைக்கலம்மா. நீங்க ஒன்னா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். சந்துரு எங்க? ஆக்சுவலா உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையா? என்ன இது ஃபேமிலி ப்ரொபோசல்ஸ்? இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன்னு நினைச்சியா? பையன் லவ் பண்றேன்னு பெத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு நான் வேணுமா அவ வேணுமான்னு தான் கேட்பாங்க. ஆனா ஃபேமிலி மொத்தமும் வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு கெஞ்சுறாங்கன்னா சார் லவ்ல இருக்க சின்சியாரிட்டி தெரிஞ்சுக்கும். இப்படி தினமும் என் பின்னாடி வந்து லவ் பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா படிக்கலாம்ல. படிச்சிட்டா நல்ல ரேங்க் எடுப்ப, வந்தா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. என்ன கிடைச்சாலும் லவ் பண்ண பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. படிப்பாகட்டும் வேலையாகட்டும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆனா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா இன்னொரு பொண்ணோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னா லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். படிப்பை வேணா கூட மாத்தி படிக்கலாம், ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது. காசு பணம் துட்டு மனே மனே, காசு பணம் துட்டு மனே மனே. அதை விட பாம்பே ஹீரோயின்ஸ் மாதிரி கட்சி பெடுப்புல கட்டினா கில்மாவா இருப்பான். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அந்த கோயிலுக்கு வருவேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்குடி. எதனால? கடவுள் பாதி எக்ஸாம் எழுதுவாருங்கிற நம்பிக்கையில தான். பொண்ணு உன்னதா போல வரையா குமார்னா? ஏண்டி அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச? டேய், இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் படம் காட்டுவோம். வண்டியில ஏத்துங்கடா. ஏய், என்ன ரவுடிசமா? உன் மேல பரிதாபப்பட்டு சொல்றேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. போகலன்னா என்னடி பண்ணுவ? நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா. உன்ன மாதிரி புறம்போக்குங்க இடுப்பு உடைக்கிறதுக்கு என் பின்னால சிங்கம் மாதிரி ஒருத்தன் இருக்கான். என்ன அடிக்கிறவடா? உங்க அப்பா என்ன போலீஸா இல்ல உங்க அண்ணன் ரவுடியா? எங்க அப்பா போலீஸா இருந்தா அரெஸ்ட் பண்ணுவாரு, அண்ணன் ரவுடியா இருந்தா கும்பலோட தான் வருவான். ஃப்ரெண்டா இருந்தா விட்டுடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவான். ஆனா அதுவே லப்பரா இருந்தா அரெஸ்ட் பண்ண மாட்டான், ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டான், கும்பலோடவும் வர மாட்டான். ஒத்தையா சிங்கம் மாதிரி சிங்கிளா வர சொல்லடி அவனை, அவனையும் பாத்துருவோம். He is on the way. அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிடுங்க. ஒருவேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, டச் பண்ண கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது. இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படிதான்டா. அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்வளவு என்னமோ சாலினி மாதிரியும் ஃபீல் பண்ணி பாளுங்க. நம்மளெல்லாம் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணி பாளுங்க. சி, என்ன கர்மண்டாய், வயசு அப்படி என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் பிரகாஷ் ராஜ் இல்லம்மா அல்டிமேட் ஸ்டார் தான் சொன்னா கேட்கிறாளுங்களா? இவ்வளவு சொன்னா புரிய மாட்டேங்குது. செஞ்சா புரிஞ்சுப்பியாடி? வா செஞ்சு காட்டுறேன்.
மொத்தம் 32 பல்லு விழுந்துருச்சு போல இருக்க. டேய் 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 நீ யாரா? அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். தலை ஷூட்டிங்ல இருப்பாரு. தம்பி தப்பிச்சிட்டான்டா. தேங்க்ஸ் அண்ணா. பார்வை தூக்குடா அவனை. நம்ம அண்ணன் மேலே கையை வச்சா போட்டு தள்ளிடா அவனை. டேய் கனல் கண்ணா, அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சா 150 டன் வெயிட். என்னடா அவன பேரிடா. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுடா. நான் சாமி கும்பிட்டு வந்தேன். இவன் என்னடா கைய பிடிச்சு நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானேன்னு பாக்குறேன்டா. இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய பிடிச்சிட்டு இருக்க. உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க, நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல்ல. ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா. இன்னொரு தடவை நீ நந்துவ மனசால கூட நினைக்க கூடாத ஞாபகம் வச்சுக்கோ. டேய் உன்னை உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க. அது சரி, எத்தனை நாளைக்கு தான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாத்த முடியும்? அதே சாரணி லவ் பண்ணன்னு வச்சுக்கோ, ஐமேக்ஸ்ல இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும், தாம்பரத்துல இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும், சினிமாக்கு, ஷாப்பிங்க்கு, பப்புக்கு, கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும். ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க பையனும் கமெண்ட் அடிக்க மாட்டான். சாரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு சாரை லவ் பண்ணிக்கோ. ப்ளீஸ் நந்து, நீ செய்வ, எனக்கு தெரியும். யூ ஆர் குட் கேர்ள். பாவமா இருக்கு, போன புது சொல்லிடு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போற ஐ லவ் யூங்கிற வார்த்தைய கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம கண்ட இடத்துல சொல்ல முடியாதுடி. அவனுக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் என்கிட்ட எந்த இடத்துல ஐ லவ் யூ சொன்னானோ அதே இடத்துல தான் சொல்ல போறேன். என்ன பெரிய மாயா, எப்படி இருக்க? அது ஒண்ணு இல்ல மாயா, என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீரபாண்டியன். அட ஞாபகம் இல்லையா மாயா, நம்ம கோயில் திருவிழால நடந்த சண்டையில 10 பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல, கேள்விப்பட்டிருப்பிய. என் புள்ள என்னவோ உன் பொண்ணை ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பாத்துருக்காயா. அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லனா கல்யாணமே வேண்டான்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா, நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சா. எப்ப வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரியமாயா? டேய் யார்கிட்ட என்ன பேசுற? உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கு தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்ல மாயா, உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான்பா. இது என் மேல சத்தியம். மனுஷன் தான் மாறுவான், மிருகம் மாறாது. இத பாரு பெரிய மாயா, என் பிள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன்.
உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அவனை மாப்பிள்ளையாக்கி நீ என் வீடு தேடி வந்துட்ட, அதனால மாயம் மன்னிக்கிறான். மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ அதுதாண்டா உங்களுக்கு கடைசி நாளா. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பெரியப்பா. அண்ணா அவளை தூக்கிட்டு வந்து உன் காலத்துல போடுறோம்னா ரேப் பண்ணிடு. அப்புறம் எப்படி உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அட பாவி, நம்மாலேயே எதுக்குடா கொலை பண்ண? தப்பா பேசிட்டான் பெரியப்பா இந்த ராஸ்கல். அவனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவளை ரேப் பண்ண சொல்றான். கல்யாணத்துக்கு அந்த பெரிய மாயன் சம்மதிக்க வேண்டாமாடா? அவ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா எங்க கல்யாணம் நடந்தே தீரும். என் பொண்டாட்டி சென்னையில படிச்சிட்டு இருக்கா. போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. அங்க உன் ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாண்டி. சீக்கிரமா போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.